வணக்க நண்பா. இதுதான் நல்ல தலைவனுக்கும் நல்ல தலைமைக்கும் உள்ள ஒரு பண்பு. அதாவது இவர் கட்சி ஆரம்பிக்கிற பார்த்தீங்கன்னா ஏளனமாக பேசுனாங்க, கிண்டல் பண்ணாங்க, கேலி பண்ணாங்க, அவதூறு பரப்புனாங்க, எத்தனையோ காயப்படுத்தினாங்க. ஆனால் மனசு எதுவுமே காதில் வாங்காமல் பொறுமையாக இருந்து நம்ம மக்கள் சேவை ஒன்று வந்திருக்குன்னு சொல்லி எண்ணத்தை மனசுக்குள்ளே வச்சுட்டு 234 தொகுதிக்கு தனித்து நின்று 108 இடத்துல ஜெயிச்சு இன்னைக்கு ஆட்சி அமைச்சிருக்கிறார். ஆட்சி அமைச்ச உடனே நிறையா பேர் பழியெல்லாம் வாங்குவாங்க. அந்த எண்ணமெல்லாம் இவருக்கு அந்த எண்ணமே கிடையாது. அதாவது தன்னை விமர்சனம் பண்ணவங்கள கூட போய் சந்தித்து வாழ்த்து பெற்று வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்கிறாரு. இது இந்தியாவில் இல்லை, உலக அரசியலின் மாண்பு. இவருக்கு அரசியல் தெரியலன்னு சொல்கிறீங்க. காலம் சரியான தலைவனை கொண்டு வந்து சேர்க்கிறது. தயவு செய்து சொல்கிறேன், திரும்பவும் அவதூறு வரப்பாதீங்க, கேலி பண்ணாதீங்க, கிண்டல் பண்ணாதீங்க. நாடு தத்தளிச்சிட்டு இருக்குது கடனில். உடனே வந்த உடனே இவர் அது செய்யலை இது செய்யலைஞ்சு ஒரு கூட்டம் இறங்கிடாதீங்க. ஏன்னா விர்ச்சுவல் வாரிஸ் நாங்கள் இருக்கிறோம். அதை வந்து மக்களுக்கு தெரிவிக்கிறதுக்கு தயவுசெய்து அவதூறு வரப்பாதீங்க. நாடு 10,00,000 கோடியில் கடனில் இருக்குது. மெதுவாக தான் கட்டமைக்க முடியும். உடனே அவர் வந்த உடனே இப்படியே திருப்பிட்டார், அப்படி திருப்பிட்டார், இப்படி திருப்பிட்டாருன்னெலாம் கேலி பண்ணவே கூடாது. கட்டமைப்பார். இது மக்களுக்கான அரசியல், நேர்மையான அரசியல், ஊழல் இல்லாத அரசியல்னு சொல்லி அவர் கட்டமைப்பார். கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அதே மாதிரி தாவேக்கா தொண்டர்கிட்டையும் ஒரு சின்ன ரெக்வெஸ்ட், வேண்டுகோள். அதாவது போக்குவரத்துக்கு இடையூறாக எந்த ஒரு விஷயம் பண்ணாதீங்க. வைப்பு பண்ணுங்கள், சந்தோஷம் பாருங்கள், ஓரமாக பண்ணுங்கள். மக்களை இடையூறு கொடுக்காதீங்க. தாய்மார்கள், பெண்கள், இளைஞர்களுக்கெல்லாம் நீங்கள் மரியாதை விடுங்க. யாரையுமே ஏளனமாக பேசாதீங்க. மக்களை சந்திங்க, முகம் சுளிக்காதீங்க. அதாவது தலைமை திட்டங்கள் எல்லாம் பண்ணுவார்னு சொல்லி பொறுமையாக சொல்லுங்கள். பொறுமையாக விஷயத்தையெல்லாம் புரிய வைங்க. படப்படம் நம்ம ஜெயிச்சிட்டங்கிற எண்ணத்தில் மெத்தனமே இருக்கக்கூடாது. இந்த அரசியல் அல்ல, கிட்டத்தட்ட 25 வருஷம் அரசியல் நம்ம பண்ணணும். எக்காரணத்தை கொண்டு அவர் மேலே ஒரு சிறு தவறும் சிறு அவமதிப்பும் பண்ணவே கூடாது. இப்பேற்பட்ட பெரும்படைகிட்ட நம்ம நேர்மையான ஆட்சி கொடுத்துருக்குற எண்ணம் மக்கள்கிட்ட உருவாங்கணும். வைப்புன்னு சொல்லிட்டு மக்களுக்கு இடையூறு கொடுத்துறாதீங்க. கட்டமைங்க, மக்களை சந்திங்க. புரிஞ்சுங்களா? நல்ல தலைவன் கிடச்சிருக்கிறாப்புல. அதுக்கு உதாரணம் இதுதான், நல்ல தலைமை பண்பு. புரிஞ்சுங்களா? இது உலக அரசியலின் மாண்பு. தயவுசெய்து சொல்கிறேன், ஏதாவது தவறாக சொல்லியிருந்தால் மன்னிச்சுக்குங்க. அண்ணனுக்கு ஒரு சிறு அவமதிப்பு கூட வரக்கூடாதுன்னு நினைக்கிறவன் நான். புரிஞ்சுங்களா? ஏன்னா காலம் சரியான தலைவனை கொண்டு வந்து சேர்த்துருக்குது. மாபெரும் வெற்றி. புரிஞ்சுங்களா? அசாத்தியமான வெற்றி. இருவரும் திராவிட கட்சிகளை வீழ்த்துறது அவ்வளோ அசாதாரணமான விஷயம் இல்லை. பார்த்து நல்லா இருங்க, மக்களை சந்திங்க. நம்ம சின்ன விசில்